இந்த படம் ஒருவேளை உங்களுக்கு வசூலே அள்ளலன்னா அதுக்கு அவர் காரணம் இல்லை, டைரக்டரும் ஸ்கிரிப்ட் தான் காரணம். கார்த்திக் சுப்ராஜ் படமா இது? சூர்யா ராசியே இல்லைண்ணா. சூர்யா வேற விஷயத்துக்கு சூர்யா நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுண்ணா, செகண்ட் ஹாஃப் நல்லாவே இல்லைண்ணா. பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. வேலைக்கே அவ்வளோண்ணா. எதுக்கு நான் ஃபேமிலி ஆர்டிஸ்ட் தான் பார்க்குற மாதிரி எடுத்து வச்சுண்ணா படத்தை. யங்ஸ்டர்ஸ் பார்க்கணும்ண்ணா படம், அப்பதான் நல்லா இருக்கும். ஜாலியா அவ்வளோண்ணா. லவ் படமாண்ணா இது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் லவ் பண்ண, செகண்ட் ஹாஃப் அழுகு படம்ண்ணா. அவ்வளோதான் இல்லை ப்ரோ படம், சும்மா ஓரளவு பாட்டிக்கலாம். படம் ரொம்ப லென்த்தா. ஜிகிர்தண்டா பார்ட் 2 கதை தான் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. ஜிகிர்தண்டா பார்ட் 3 ப்ரோ. இது டைரக்ஷன் நல்லா தான், ஓகே தான். படம் ரொம்ப லென்த்தி, ஷார்ட்டா முடிச்சிருக்கலாம் மூவி, அவ்வளவுதான். நிறைய ஃபைட் சீன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு, ஷார்ட்டா முடிச்சு. இல்ல ஃபைட் சீன்ஸ் எதிர்பார்த்தோம், ஆனா ரொம்ப நிறையவே இருக்கு ஃபைட் சீன்ஸ். ஆமா, லாக் நிறைய இருக்கு. ஆமா, லாக் நிறைய இருக்கு. பிளஸ் ஜிகிர்தண்டா பார்ட் 2 கதை அப்படியே எக்ஸாக்ட்டா இருக்கு. குட் டு வாட்ச். Thank you. சூர்யா ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அது பார்த்தா தெரியும். ஸ்டோரி சஸ்பென்ஸ் ஒடுக்க வேண்டாம், டிஃப்ரெண்டா இருந்தது ஸ்டோரி. இன்னமும் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது இல்ல. நோ லவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா லவ் ஸ்டோரி, லவ் ரிலேட்டடா போகுது. செகண்ட் ஆஃப் வேற மாதிரி. குட் டு வாட்ச். செகண்ட் ஆஃப் ஃபுல் ஆக்ஷன். Thank you. சூர்யா ப்ரோ, அங்க பாருங்க அவர சூர்யா ப்ரோ. அது நெகட்டிவ் ரிவ்யூ தான். தப்பிச்சிட்டோம் இந்த படத்துல, கம்பேக் வந்துருச்சு, தப்பிச்சாச்சு. ஆக்டிங்லாம் யாருமே சொல்லுங்க, எல்லா ப்ரோ ஆக்டிங் அழகு. பூஜா டப்பிங் வேற லெவல்ல இருக்கு, தமிழ் டப்பிங் செம்மையா பண்ணிருக்காங்க. படம் ஒரு அந்த லவ் லாஃப்டர் வார், அதை பத்தி தான் முழு படமும். அந்த ஒரு பர்பஸ், அதான் அந்த கார்த்திக் சுப்ராஜ் படம் வேற லெவல். அந்த மூணுத்துக்குமே டெஃபினிஷன் கொடுத்து படம் வந்திருக்கு. ஆக்ஷன் தேவையானத்துல இருக்கிறத விட ஃபுல்லாவே ஆக்ஷன் பிளாக் மூவி தான். ஆக்ஷன் அண்ட் லவ் தான். அந்த கோர் எமோஷன்ஸ் லவ்வா வச்சு ஆக்ஷன் பிளாக்ஸ் வச்சு பயங்கரமா ஸ்கிரீன் ப்ளே பண்ணிருக்காங்க. சூப்பரா நடிச்சிருக்காரு. கம்பேக் தானா, நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. ஸ்டோரி நீங்க வந்து தியேட்டர்ல பாருங்க, நல்லா இருக்குண்ணா. ஆக்சுவலி பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. ரெண்டுமே இல்லைண்ணா, மிக்ஸ் ஆகி தானே இருக்கு எல்லாமே. ஆக்ஷன் லவ் எல்லாம் சேர்ந்து தானே இருக்கு. கரெக்டா எல்லா ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகணும். ஆக்ஷன்ஸும் இருக்கு, லவ்வும் இருக்கு, எல்லாமே இருக்குண்ணா. சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. பார்க்கலாம். நல்லா நடிச்சிருக்காரு, நல்ல நடிச்சு. ஆமா போத் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. இது ஃபுல்லா லவ் ஸ்டோரி தான். நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். இல்ல சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். படம் சூப்பர், செம்மையா இருக்குங்க. பேக் டு ஃபார்ம் வந்துட்டாரு அவரு. இது வந்து அது மாதிரி சொல்லவே முடியாதுங்க, நிறைய பாசிட்டிவ் இருக்கு. அதான் சொல்லிட்டேனே, பேக் டு ஃபார்ம்னு. ஃபேமிலி பார்க்கலாம். கன்னிமா சாங் சூப்பர். புரியுதுங்க, நல்லா புரியுது. இல்லையே, அவங்க அந்த கதை கொண்டு வராங்களேங்க, கடைசியில அவர் அது ஒரு ஜடாமணின்றத கொண்டு வராரு. படம் செம சூப்பரா இருக்கு ப்ரோ. கார்த்திக் சுப்ராஜ் இல்ல, கார்த்திக் சுப்ராஜ் பயங்கரமா வச்சு செஞ்சிருக்காரு ப்ரோ. ஒரு சிரிப்பனோட அழகு கரெக்டா காமிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. அப்படிலாம் இல்ல ப்ரோ, பொறுமையா உட்காந்து பாக்குறதுக்கு தானே வரும். எல்லாரும் பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. இதுவே என்னன்னா, நம்ம பல ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல நல்லா இருந்துச்சு படம். புரியல. படம் சூப்பரா இருந்துச்சு, ப்ராப்பரான ஸ்கிரீன் பிளே, நல்லா ஜாலியா இருந்துச்சு. சூர்யா ஃபேன்ஸ்க்கு ப்ராப்பரான ட்ரீட் ப்ரோ. படம் சூப்பரா இருந்துச்சு. ஸ்லோவா தான் போல ப்ரோ. இவ்வளவு நாள் வந்து எல்லா படமும் ஃபுல்லா அடிதடியா இருந்துச்சு, கதை இல்ல. இந்த படத்துல ப்ராப்பரான கதை இருந்துச்சு. அதனால மேபி அவங்களுக்கு சினிமா லவர்ஸ்க்கு, ப்ராப்பரா சினிமா பத்தி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் ஒரு ட்ரீட் தான் ப்ரோ. அதே மாதிரி சூர்யா ஃபேன்ஸ்க்கு ட்ரீட் தான். கங்குவா யங்ஸ்டர்ஸ்க்கு அதான் ப்ரோ, சினிமா தெரிஞ்சவங்களுக்கு, ப்ராப்பரான ஸ்கிரிப்ட் வச்சு படம் எடுக்க தெரிஞ்சவங்களுக்கு, அதை எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சவங்களுக்கு, அப்ரிஷியேட் பண்ணணும்னு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா அந்த படம் பிடிக்கும். சும்மா வந்து ஃபன்னு அப்படின்னு பார்த்தாலும் படம் ஒர்க் ஆகும். பிளஸ் சனாவோட மியூசிக் காம்பினேஷனோட ஃபைட் சீன்ஸ், மற்றபடி எல்லா சீனுமே சூப்பரா ஒர்க் ஆச்சு ப்ரோ. சூர்யா பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நான் அதை சொல்லிட்டேன்னா அதான் மெயின் ஃபேக்டரு. சூர்யா ஆக்டிங் வேற லெவல் ப்ரோ, எப்பயும் போல. கங்குவாக்கு அப்புறம் அது ஒரு டவுன்ஃபாலா இருந்துச்சு, இது கண்டிப்பா அவருக்கு ஒரு ரைஸா இருக்கும் ப்ரோ. ப்ரோ எல்லாமே மிக்ஸ்டா தான் ப்ரோ இருக்கும். அவரோட ஃபன் பார்ட்டும் இருக்கும், அவரோட வில்லன் பார்ட்டும் இருக்கும், அவரோட ஹீரோ பார்ட்டும் இருக்கும், ரொமான்டிக் பார்ட்டும் இருக்கும். கண்டிப்பா போய் பார்க்கணும் ப்ரோ, சூப்பரா இருக்கு ப்ரோ படம். தேங்க்யூ. புரியல.
ப்ரோ அதான் சொன்னேன் ப்ரோ, சானாவோட மியூசிக் தான் ப்ரோ படத்தையே தூக்கி வச்சுச்சு. ஒரு சீனுக்கும் அவர் போட்ட பிஜிஎம்ல இருந்து எல்லாமே ப்ராப்பரா சிங்கா வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ. செம காம்போவா இருந்துச்சு ப்ரோ. ஓகே. சனா வந்து அவரோட இது எங்க கரெக்டா வைக்கணுமோ அது எல்லாமே பக்காவா வச்சுட்டாரு. ஸோ அதுல நம்மள எதுவுமே டிசப்பாயிண்ட் பண்ணல. அண்ட் கதை வந்து புரியாதுன்னா சொல்லவே முடியாது. ரொம்ப ஈஸியா எல்லாருக்குமே போய் டக்குன்னு ரீச் ஆகுற மாதிரி தான் இருக்கு. டிசப்பாயிண்ட் பண்ணல, அவ்வளவுதான். அப்படியே சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் போன மாதிரி தெரியல, ஸ்லோவாலாம் இல்ல. கொஞ்சம் அந்த லவ் ட்ராக் போகும்போது அந்த மாதிரி இருக்கே தவிர மத்தபடி பக்காவா இருக்கு. இன்னும் பூஜாக்கு கொஞ்சம் டயலாக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்கலாம், பவர் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளவுதான். கண்டிப்பா, ஏன்னா வந்து கங்குவாக்கு கம்பேர் பண்ண முடியாது. அது கொஞ்சம் நம்மள டிசப்பாயிண்ட் பண்ண மாதிரி தான் சொல்ல போனா. ஆனா இது கண்டிப்பா கம்பேக்கா தான் இருக்கும். மெசேஜ் இருக்கு, படம் பார்த்தா தெரியும் கண்டிப்பா. ஆனா வந்து எல்லாருமே பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. படம் ரொம்ப நார்மலா இருக்குங்க. அதாவது நான் சூர்யாவோட ஃபேன் தான். இந்த படத்தை வந்து தேட்டர்ல தான், இப்ப சூர்யாவோட படத்தை வந்து தேட்டர்ல தான் பார்க்கணும்னு வந்தோம்னா, சூர்யாவோட உடல் கட்டு, அவருக்குன்னு ஒரு ஃப்ரேம் வைப்பாங்க. இப்ப காக்கா காக்கால வந்து அவர் ஓடி வரும்போது திருப்பி திருப்பி நீங்க பார்க்கலாம். அந்த கடற்கரையில ஓடி வருவாரு, அந்த சீனை நீங்க திருப்பி திருப்பி பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த படத்துல சூர்யாவை எங்கன்னா பார்க்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் உடம்ப வந்து பெருசா அவர் பிரதிபலிச்சு எங்கேயுமே ஃப்ரேம் வைக்கல. அவர் நடக்கும் போது இந்த ஷர்ட் போட்டு நடக்கும்போது அந்த அந்த உடம்பு கட்டுக்கோப்பு அது தெரியுதா? இல்ல 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 இல்ல, அதெல்லாம் இல்ல, நல்லா இருக்காரு. அதெல்லாம் நான் வயசாச்சுன்னு சொல்லவே இல்லை, அதெல்லாம் சூப்பரா இருக்காரு, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன், அவர் வந்து நடக்கும்போது கூட அந்த உடல் கட்டு தெரியுது, அவ்வளவு அழகா இருக்கு, அவ்வளவு அழகா இருக்காரு. அந்த அழக இன்னும் கொஞ்சம் அழகா ஃப்ரேம் பண்ணி காமிக்கணும்னு சொல்ல வர. தியேட்டர் எதுக்காக வரும்? அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தானே வரும். அதே மாதிரி பூஜா ஹெஜ் அழகி, பேரழகி. அந்த பேரழகிய எப்படி தெரியுமா மேக்கப் போட்டிருக்காங்க? ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆயிலி மேக்கப் போட்டு தூக்கி தலைய வாரி அசிங்கமா வச்சு அடப்போங்க. அவங்க மாடர்னா சிட்டி எல்லாம் தான் காமிக்கிறாங்க. எவ்வளவு கேவலமா அவங்கள காமிக்க முடியுமோ அவ்வளவு கேவலமா. சூர்யாக்கெல்லாம் நம்ம கம்பேக் எல்லாம் கேட்க வேணாம். சூர்யாக்கு சரியான கதை அமைந்தால் அகைன் ஹீஸ் அ கமர்ஷியல் ஹீரோ, ஓகேங்களா? அதனால கம்பேக் கோபேக் எல்லாம் கிடையாது. அவருக்கு உள்ள திறமை இருக்கு. சரியான வந்து கதை சரியான கதை அமையணும், டைரக்ஷன் அமையணும், எடிட்டிங் பக்கவா இருக்கணும், மியூசிக் நல்லா இருக்கணும். இத்தனை விஷயமும் நல்லா இருந்ததுன்னா யார் வேணா மேல வரலாம், அவ்வளவுதான் விஷயம். சூர்யாக்கு கம்பேக் கேட்க வேணாம். இஸ் ஆல்ரெடி டேலண்டட் கை. இந்த படம் ஒருவேளை உங்களுக்கு வசூலே அள்ளலன்னா அதுக்கு அவர் காரணம் இல்லை, டைரக்டரும் ஸ்கிரிப்ட் தான் காரணம். சூப்பரா இருந்துச்சு படம், சூப்பரா செம்ம படம். சிங்கிள் ஷாட் சீனா பக்கா தெளிவா இருக்குண்ணா. கதை சொன்னா இப்ப லவ் ஸ்டோரி கேங்ஸ்டர் ரெண்டுமே இருக்குண்ணா.